பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்று ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அழைக்கப்பட்டுள்ள உங்கள் அனைவரையும் டிவைன் வாய்ஸ் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தவமும் ஜபமும் என்ற தலைப்பில் இன்றைய நாளில் நம்பிக்கையில் நாம் எவ்விதமாய் நிலைத்து நிற்கின்றோம் என்பதை குறித்து தியானிக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். 2 கொரிந்தியர் அதிகாரம் 13:5 பார்க்கின்றோம். நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என்று உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். இதோ நாம் நம்முடைய நம்பிக்கையினுடைய செயல்பாடு எவ்விதமாயிருக்கின்றது? நாம் நம்பிக்கையிலே நாம் நிலைத்து நிற்கின்றோமா? 1 கொரிந்தியர் அதிகாரம் 10:12 பார்க்கின்றோம். தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்போர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். நாம் நம்பிக்கையில் நிலைத்து நிற்பதாக நினைத்து கொண்டு பல நிலைகளிலே நாம் விழுந்து விடுகின்றோம். 2 கொரிந்தியர் 5:7 பார்க்கின்றோம். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கின்றோம். நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் நடக்கும்படிக்காய் ஏனோக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் நடந்தது போல நாமும் நடக்கும்படிக்காய் நாம் நம்மையே முழுமையாய் நம்பிக்கையில் நம்மை பலப்படுத்துவோம். ஏனென்றால் ஆபிரகாமை பார்க்கின்றோம். கடவுள் தாம் வாக்களித்ததை நம்பிக்கையின் வழியாக அதை முழுவதுமாக பெற்றுக்கொண்டார். நம்பிக்கையில் பலன் கொண்டார். கடவுளும் அதை அவருக்கு நீதியாய் கருதினார். ஆகையால் நம்முடைய நம்பிக்கையை ஒவ்வொரு நாளிலும் புதுப்பித்து அவற்றை இதயத்தில் இருத்தி நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை தூய்மையாக்கப்படுகிறது. தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1:14-16 பார்க்கின்றோம். விசுவாசத்தை பழுதின்றி காத்து கொள்ளும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். தூய்மையானவனுக்கு எல்லாம் தூய்மையே, மாசுபடிந்த மனத்தோருக்கும் நம்பிக்கை கொண்டிராதோருக்கும் எதுவுமே தூய்மையிராது. அவர்கள் மனமும் மனச்சான்றும் மாசுபடுகிறது. கடவுளை அறிந்திருப்பதாக அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய செயல்கள் அதை மறுதலிக்கின்றது. ஆகையால் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது? நம்பிக்கையில் தூய்மையின் செயல்பாடுகளாக நமக்குள்ள அந்த நம்பிக்கையை தான் இந்த தவக்காலத்தின் வழியாக கடவுள் நமக்கு விதையாய் விதைக்கின்றார். ஆகையால் நம்முடைய பேச்சின் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் என்று பவுலடியார் சொல்வது போல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நாம் பேசுகின்றோமா? மற்றவரிடத்தில் பேசுகின்ற பொழுது நம்பிக்கை நமக்குள் எவ்விதமாய் வேரூன்றி இருக்கின்றது? ஆகையால் கடவுளுடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிக்க நாம் நம்மையே ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் புதியதொரு நம்பிக்கையை இந்த தவக்காலத்தின் வழியாய் நமக்கு கொடுத்து தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.